ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்டவர் கமல்ஹாசன் சாரோட தீ பறக்கும் நெருப்பான வெயிட்டிங்கில் இருக்கும் இந்தியன் 2 படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஆடியோ லான்ச்சில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு மற்றும் செலிப்ரிட்டிஸ்லாம் என்னென்ன ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் கமல் சார் ஃபேன்ஸ், நேற்று இந்தியன் 2ஓட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நேற்று ஆடியோ லான்ச்சில் ஆண்டவர் அவர்கள் வந்து பயங்கர சூப்பரான காஸ்டியூமில் என்ட்ரி கொடுத்திருந்தாரு. பார்க்கறதுக்கே பயங்கர ஸ்டைலிஷாக இருந்தார். அண்ட் அவரை தொடர்ந்து டைரக்டர் சங்கர் அவர்கள், மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள், லைக்கா ப்ரொடியூசர்ஸ் மற்றும் அவங்களோட ஃபேமிலிலாம் கலந்துருந்தாங்க. அண்ட் இதை தவிர சீஃப் கெஸ்டாக டைரக்டர் வசந்த பாலன், நெல்சன் அவர்கள், டைரக்டர் லோகேஷ் கனகராஜா அவர்கள்லாம் கலந்துருந்தாங்க. அண்ட் இதை தவிர ஹீரோயின்ஸான ரகுல் பிரீத் சிங், காஜல் அகர்வால் மற்றும் படத்தோட ஆர்ட் டைரக்டரான முத்துராஜ், லிரிக்ஸிஸ்ட் பா விஜய், டிஓபி ரவிவர்மன்லாம் இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துருந்தாங்க நண்பாஸ். அண்ட் ஆடியோ லான்ச்சோட ஹைலைட்டு லாஸ்ட்டில் எஸ்டிஆர் வந்து என்ட்ரி கொடுத்தது தான். சம மாசாக என்ட்ரி கொடுத்திருந்தாரு எஸ்டிஆர். ஸோ ஆடியோ லான்ச்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 சூப்பர் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஒன்று வந்து அனிருத் வந்து அவரோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அண்ட் இன்னொன்று வந்து பாலிவுட் ஆக்ட்ரஸான மோனி ராய் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் பயங்கரமான குத்து டான்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஆடியோ லான்ச்சோட ஹைலைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்பீச் வந்து கமல் சார், டைரக்டர் சங்கர், அனிருத் அண்ட் எஸ்டிஆர் அவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் சங்கர் அவர்கள் ப்ரெஸ் கிட்ட இந்தியன் 2 பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி கொஞ்சம் பாருங்களேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். இந்தியன் தாத்தாவை நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும்னு நம்புகிறேன். இதை இவ்வளோ பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அனிருத்தோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அற்புதமாக 6 பாட்டை கொடுத்துருக்கிறாரு. ஐ வெரி ஹாப்பி. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் சாங் அந்த மூவி. தேங்க்யூ. ஓகே நண்பாஸ், அடுத்து அனிருத் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசியிருக்கிறாரு அதையும் கொஞ்சம் பாருங்கள். ரஹ்மான் சாருக்கு அப்புறம் அதாவது மியூசிக் பண்ணணும்னு வந்து நமக்கு இன்ஸ்பயர் ஆனதே அவர்கிட்ட இருந்தான். ஸோ அதுதான் அந்த டைலாக் தான். நானே பெரிய ரவுடி தான், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. ஸோ தேங்க்யூ. ஆப்வியஸ்லி இந்தியன் 2ன்னு சொல்லும் போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் 28 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். பட் ஐ திங்க் சார் என் மேலே வச்ச பிலீஃப் வந்து ஐ ஹோப் ஐ ஃபுல்ஃபில் டுடே. இன்னைக்கு பாட்டு எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சுமா ஆன்லைனில் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மியூசிக் அண்ட் அதுதான். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே நண்பாஸ், இதுக்கப்புறமா நம்ம ஆண்டவர் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 வந்து 2-3 வருஷத்துக்கு ப்ராப்ளமில் இருந்தப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் படத்தை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஹெல்ப்பை திரும்ப கொடுக்கறதுக்காக தான் அவரோட கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் வந்து மக்கள் கொடுத்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவரோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இந்த ஆடியோ லான்ச்சில் கமல் சார் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அண்ட் இதை தவிர படம் வந்து ரொம்ப அருமையாக வந்ததாகவும் ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து பெஸ்ட் படமாக அமையும் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்கிறாரு. அண்ட் இறுதியாக மாஸ் என்ட்ரி கொடுத்த எஸ்டிஆர் அவர்கள் வந்து லேட்டாக வந்தேன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் சிம்பு வந்து லேட்டாக வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து மணிரத்னம் அண்ட் கமல் சார் கூட நடிக்கிற தக் லைஃப் படத்தோட ஷூட்ல இருந்து வரேன். ஸோ அதனால தான் லேட்டு அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா ஆடியோ லான்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எஸ்டிஆரை வந்து பிரஸ்காரங்கெல்லாம் அப்படியே கும்பலாக வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் அவரோட படங்களை பற்றி அப்டேட்ஸும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீங்களே கொஞ்சம் கேளுங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன் நான். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. அண்டு இந்தியன் படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வருது எஸ்டிஆர் 48 வருது, தக் லைஃப் வருது, எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் இருக்குல்ல,
எல்லாருக்கும் லைஃப்பில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். பட் டைம் தான் அது, டைமுக்கு அதுக்கு காரணம் டைம் தான் நினைக்கிறேன். இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுற ஒரே ஆள் யாருன்னா உண்மையை பேசுகிறவர் தான். ஸோ அதனால் நிறைய பேசியிருக்கேன். ஸோ அது இல்லை, ஷூட்டிங்கில் இருந்தேன், அன்றைக்கி வர முடியல. ஸோ கண்டிப்பாக அது தவறான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வர அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால் அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் அது வரலன்றது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் இப்போ முடிச்சுட்டு வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு இந்த அளவு வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறீங்க. பட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெட் கார்டு போடணும், அது சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. எப்போ இதெல்லாம் முடியும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வெளியில் அந்த மாதிரி நியூஸ் வருது. பட் சில சின்ன பிரச்சனைகள் இருந்தது, அதை பேசி எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. ஓகே நண்பாஸ், ஆடியோ லான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் பாடல்களும் ஆன்லைனில் வெளியாயிடுச்சு. ஸோ பாடல்களோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரெல்லாம் கேட்கலையோ எல்லாரும் போய் கேளுங்க. அனிருத் வந்து சாங்ஸை வந்து பிரித்து எடுத்துருக்கிறாப்புல. ஒன் ஆஃப் த அனிருத்தோட பெஸ்ட் ஆல்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செக் அவுட் பண்ணி பாருங்க நண்பாஸ். அண்ட் இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்தியன் டூலேருந்து ட்ரைலர் தான் வெளியாக போகுது. அடுத்த வாரம் வந்து ட்ரைலர் வந்து சும்மா மாசா எல்லாரையும் தெரிக்க விட்றதுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கும் எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஜூன் 12 படம் கண்டிப்பாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ தேட்டரில் இந்தியன் 2 வந்து பிளாஸ்ட் ஆகிறத பார்க்குறதுக்கு யாரெல்லாம் மரண வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆண்டவர் சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.